நம்மளை படைத்து நமக்காக அந்த அகிலங்களையும் படைத்து பரிபாலிப்பவனான அந்த இறைவனுக்கே எல்லா புகழும். இறைவன் படைப்பிலேயே மேலான படைப்பாக இறைவன் தன் படைப்பிலே மேலான படைப்பாக மனிதனை பிரதிநிதியாக தனித்துவத்தோடும் தனித்தன்மையோடும் படைத்திருக்கின்றார். இது வேதத்தை சொல்லும் போது பிரதிநிதிங்கிறான், தன்னுடைய பிரதிநிதிங்கிறான் மனிதனை. அழகான படைப்பாளன், மேலான படைப்பாளன், மனிதனுக்காக அந்த அகிலங்கள் படைக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிரினங்களும் எல்லா தாவரங்களும் எல்லாமே அந்த அகிலங்களே மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்கு. அப்ப தனித்தோட வாழ்வதற்காக, இறை குணங்களோடு வாழ்வதற்காக, இறை குணங்களோடு வாழ்வதற்காக மனிதனை இறைவன் படைச்சிருக்கிறான். அப்ப இறைவன் தன் பிரதிநிதியான இறைவன் என்ன அவனுடைய பண்போ அந்த பண்புகளை கொண்டு வாழக்கூடிய அந்த மனிதனை இறை குணங்களோடு வாழ சொல்றான். இறை குணம் அப்படிங்கிறது மனித வாழ்வியலா இருக்கு இல்லையா? அப்ப இறை குணங்களோடு வாழுங்கள், அது தொழுகை, இறைவனை வழிபடுறது. இறைவனுடைய பண்புகளை கொண்டதுதான் இறை குணங்கள். இறைவன் அருளாளன், அன்புடையவன், கருணையாளன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன், அனைத்து பண்புக்குரியவன். அவனே அல்லாஹ். அல்லானா எப்பொருளுமாக இல்லாதவன், அருவமானவன், உருவமற்றவன், நிகரற்றவன், இணை இல்லாதவன். அவனுடைய பண்புகள் அருளும், அன்பும், கருணையும், இரக்கமும் கொண்டதாக இருக்கு. அதே மனிதர்களுக்கு இறைவன் போதிக்கிறான். இறை பண்புகளோடு வாழுங்க, நீங்க மனிதர்களா வாழணும் அப்படின்னு சொன்னா இறை பண்புகளோடு வாழுங்க. அது பிரதிநிதித்துவம். இப்ப இறைவன் சொல்லும் போது உங்களை இறை பண்புகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கோம், அதுதான் மீதும் அதை செவ்வையாக்குமே சத்தியமாக. அத்தியாயம் 91 7, 8, 9. அத்தியாயம் 91 7, 8, 9. ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியவன் மீதும் சத்தியமாக இறைவன் சத்தியம் செய்யறான். ஆன்மாவின் மீதும், ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மானா என்னன்னு சொன்னா மனசாட்சி, நியாய உணர்வு கொண்டது, நன்மைக்கு பிரித்தறியக்கூடியது, இறை குணங்களை அறிவிக்கக்கூடியது. ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியவன் மீதும் சத்தியமாக. அப்பால் அவன் யாரு? இறைவன். அதற்குனா அந்த ஆன்மாவுக்கு தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தான். நன்மையும் தீமையும் பிரித்தறிவித்தார். அதனை பேணி கொண்டவர் திடமாக வெற்றி அடைந்தார். அந்த இறை குணங்களை யார் பின்பற்றாங்களோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில வெற்றி பெற்று விட்டார். ஆனால் எவன் அதை உதாசீனப்படுத்திக்கிறானோ அவன் திடமாக தோல்வி அடைந்தார். தொல்லை நிலநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், தர்மத்தை பேணிக் கொள்ளுங்கள், தர்மத்தை நிலநாட்டுங்கள், அறம் பேணிக் கொள்ளுங்கள். இதுதான் இறைவன் வழிபடக்கூடியது. அப்ப இறை குணங்களோட வாழக்கூடியது இல்லையா? கருணை உள்ளமும் இறை குணமும் மனிதனுடைய வாழ்வியலா இருக்கணும். நமக்கிடையில உங்களில் அழகை சிலர் யார் என்று சோதிப்பதற்காக அவன் மனிதனை இப்படி படிச்சிருக்கான், மரணத்தையும் வாழ்வையும் வச்சிருக்கான். மரணம் வச்சுட்டு தான் வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது பிறப்பு. நேரம் விதிக்கப்பட்டிருக்கு, அது இறப்பு. அப்ப பிறப்பும் இறப்பும் இயற்கையாது, அது யாராலும் மாற்ற முடியாது, தப்பிச்சு கொள்ள முடியாது. கொடுக்கப்பட்ட காலங்களை நாம் எப்படி வாழ்றோம்? மனிதர்களா வாழணும். எல்லா உயிரினும் படைக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் தனித்தன்மையோட தனித்துவத்தோடு படைக்கப்பட்டிருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, மிருகமா மனிதனான்னு கேட்பாங்க. எப்ப மனிதனை பார்த்து தான் கேட்பாங்க, மிருகத்தை பார்த்து கேட்க மாட்டாங்க. நீ என்ன மனிதனா மிருகமான்னு கேட்க மாட்டாங்க. ஆனா மனிதனை பார்த்து நீ என்ன மிருகமான்னு கேட்பாங்க. என்ன காரணம்? இறைகுணம் இல்லை. இறைகுணம் இல்லைன்னு சொல்ற நீ மிருகமான்னு கேட்பான். உனக்கு மனசாட்சியே இல்லை, நீ மனிதனா நீ அப்படின்னு கேட்பான். அப்ப மனிதனா வாழ்றதுக்காக தான் இறை குணங்களோடு வாழுங்கிறான். அதுதான் ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கின் மீதும் சத்தியம் செய்கிறான். செவ்வையாக்கிருக்கேங்கிறான். இறை குணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவனுடைய பண்புகளுக்கு கொடுக்கப்பட்டது இறை குணம். இறைவனுடைய பண்புகளுக்கு கொடுக்கப்பட்டது இறை குணம். அதாவது நல்ல குணங்கள். நாம எதெல்லாம் மற்றவங்க விரும்புகிறோமோ அதெல்லாம் நல்ல குணங்கள். எதெல்லாம் நம்மள்கிட்ட மற்றவங்க வெறுக்கிறாங்களோ அது கெட்ட குணங்கள். எப்படி? நாம் எதெல்லாம் மற்றவங்கள்ட்ட விரும்புகிறோமோ அதெல்லாம் நல்ல குணங்கள். நாம் விரும்புறது நல்ல குணங்கள். நம்மகிட்ட யாரெல்லாம் எதெல்லாம் வெறுக்கிறாங்களோ அதெல்லாம் கெட்ட குணங்கள். மற்றவங்கள்ட்ட நாம் எதெல்லாம் வெறுக்கிறோமோ அது கெட்ட குணங்கள், மற்றவங்களை விரும்புறது நல்ல குணங்கள். அப்போ நாம் எதை விரும்புகிறோமோ அதில் வாழணும். நாம் எதை வெறுக்கிறோமோ நம்மகிட்ட இல்லாமல் இருக்கு. மற்றவங்கள்ட்ட எதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அது என்கிட்ட இல்லாமல் இருக்கா சரி பார்த்துக்கணும். மற்றவங்கள்ட்ட நான் எதெல்லாம் விரும்புகிறனோ அது என்கிட்ட இருக்கா அதையும் சரி பார்த்துக்கணும். நாம் விரும்புவது நம்மகிட்டே இல்லை, நம்ம அதை வாழ்றதில்லை.
மற்றபடி எதை வெறுக்கிறோமோ நம்மள்ட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இறை குணங்களை ஒத்து பார்க்கணும், சரியா இருக்கா இல்லையா. சரியா? அப்ப இறை குணத்துக்கு எதிரான எதுன்னு சொன்னா சாத்தானுடைய குணம், சைத்தானுடைய குணம். இறை குணத்துக்கு எதிரானது சைத்தானுடைய குணம், அரக்க குணம். சைத்தான் வந்து மனிதனுக்கு தான் எதிரியை தவிர இறைவனுக்கு எதிரி இல்லை. இறைவனுக்கு அவன் எதிரானவன் இல்லை, மனிதனுக்கு எதிரானவன். ஆனா மனிதன் சாத்தானை பின்பற்றி இறைவனுக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டதுதான். மனிதன் தன்னுடைய பிரதிநிதியா படைச்சிருக்கான். நம்ம இறைவனை பின்பற்றாம இறை குணங்களை விட்டுட்டு சாத்தாடைய குணங்களை பின்பற்றி இறைவனுக்கு எதிராக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா சாத்தான ஒருவனை சைத்தான் இறைவனுக்கு எதிரானவன் இல்லை, மனிதனுக்கு எதிரானவன். அத்தியாயம் 15:49. 15:49. என் அடியாரிடம் அறிவிப்பீராக, நிச்சயமா நான் மிக்க மன்னிப்பவனாகவும் மிக்க அன்புடையவனாக இருக்கின்றேன். மன்னிப்பும் அன்பும் இறக்க குணம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படி இறக்க குணம் அப்படிங்கிறதுலதான் எல்லா மன்னிப்பு இருக்கு, அன்பு இருக்குது, கருணை இருக்குது. ஒரு பண்புக்குள்ள ஒரு நல்ல குணங்கள்ல மற்ற எல்லா நல்ல குணங்களும் வந்துடும். எப்ப நமக்கு இறக்க குணம் இருக்குதோ அதுல கருணை இருக்கும், அதுல மன்னிப்பு இருக்கும், உதவி மனப்பான்மை இருக்கும், விட்டு கொடுக்க தன்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், இல்லையா, உதவி செய்யற மனப்பாங்கு இருக்கும். எப்ப இறக்க குணம் இருக்கணும், சக மனிதரோட இறக்க குணத்தோட இருக்கணும். அப்ப நம்ம எப்படி வாழணும்னு சொன்னா இறை குணங்களோட வாழ முடியும். கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் பிள்ளைக்கு இடையில, சகோதரருக்கு இடையில, உறவு கடையில, நட்பு கடையில, மனிதருக்கு இடையில இறக்க குணம் ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த இறக்க குணத்துல சகிப்புத்தன்மை ரொம்ப அவசியமா இருக்கு, விட்டு கொடுக்கறது ரொம்ப அவசியமா இருக்கு, பொறுத்து கொள்றது அவசியமா இருக்கு, மன்னிக்கிறதும், இன்னும் அவர்களுக்காக உதவி செய்யறதும், இன்னும் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறதும், இவ்வளவு நல்ல குணமும் இறக்க குணத்துல இருக்கு. இது இறை குணம். அப்ப இறை குணங்களோட வாழுங்கன்னு சொல்றான். இது தொழுகை பின்பற்றுங்க அர்த்தம். இந்த இறை குணங்களுக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. கடவுளுக்கு உருவம் கொடுக்குறாங்க, ஆனா ஒரு குணத்துக்கு உருவம் கொடுக்க முடியுமா? இதுதான் அன்பு வடிவமைக்க முடியுமா? இது இப்படிதான் அன்புனா என்ன அர்த்தம்? அதுக்கு உருவம் கொடுக்க முடியாது. அது உணர்வு, அது செயல். இதுதான் கருணை, இதுதான் மன்னிப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப செயல்பாட்டில் வரும்போது அந்த குணம் மேன்மைப்படுது. சரியா? அப்ப என் அடியாரிடம் அறிவிப்பிறாக. என் அடியார்னா யாரு? யார் இறைவனை பின்பற்றுறாங்களோ, இறை குணங்களை பின்பற்றுறாங்களோ, இறைவனுக்கு அஞ்சு கொள்றாங்களோ, மறுமைக்கு பயந்து கொள்கிறாங்களோ, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு நம்புறாங்களோ, அவர் என் அடியார்கள் சொல்ற. அப்ப என் அடியாரிடம் கூறுவீராக, அறிவிப்பீராக, நிச்சயமா நான் மிக்க மன்னிப்பவனா இருக்கின்றேன். அப்படின்னு அர்த்தம், நீங்க மன்னிப்பவரா இருக்கீங்களா? நீங்க விரும்புவதை செலவு செய்யாவரை எந்த நன்மை அடைய மாட்டீர்கள். நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதை செலவு செய்யுங்க, செலவு அழிச்சிடாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுலேருந்து நல்ல எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல குணம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அழிச்சிடாதீங்க. செலவு அழிக்கிறது வேற, செலவு செய்யறது வேற. செலவு அழிக்கிறதுனா அது வீணடிக்கிறது, செலவு செய்யறது அப்படின்னா பயன்படுத்திக்கிறது, இல்லையா? இப்ப நல்ல வழியில செலவு பண்றது அப்படிங்கிறது செலவு செய்யறது, கெட்ட வழியில செலவு செய்யறதுன்றது செலவு அழிக்கிறது. அப்ப உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய குணங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். நான் மிக்க மன்னிப்பவனா இருக்கின்றேன், நீங்களும் மன்னிப்பவரா இருக்கீங்க, என்னை பின்பற்றுங்க. உங்களுக்கு இடையில ஒரு சோதனை கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு குடும்பம் கிடையாது, உறவு கிடையாது, அவனுக்கு எந்த இணையும் கிடையாது. அவன் யாரை மன்னிக்கணும்? மனிதர்கள் மன்னிப்பவனா இருக்கேங்கிறான். அப்போ உங்களுக்குள்ளே உறவு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒழுக்கம் பேணிக் கொள்றதுக்காக. உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, உறவு பேணிக் கொள்றதுக்காக. உறவு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒழுக்கம் பேணிக்கிறதுக்கு. ஒழுக்கம் பேணிக்கிறதுக்காக தான் உறவை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உறவுகள் எப்படி பேணிக்கல அப்படின்னு சொன்னா இறை குணங்களோடு பேணிக்கும். அப்ப இறைவன் மன்னிப்பவனா இருக்கிறான், அன்புனா இருக்கிறான். இந்த அன்பும் மன்னிப்பும் மனிதர்கிடையில ரொம்ப அவசியமா இருக்கு. பெரும்பாலும் மனுஷன் நான் உரிமைன்ற பேர்ல உணர்ச்சி வசப்பட்டுருவோம். என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவன், என் உறவுன்னு சொல்லி உரிமை எடுத்துப்போம். என்ன செய்வோம்? ரொம்ப கண்டிப்பாட இருப்போம், ரொம்ப கண்டிப்பு காட்டுவோம், கோபத்தை காட்டுவோம். நான் காட்டாம யார் காட்டுவோம், நான் அடிக்காம யார் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி. கோவ இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவோம். அடிச்சுட்டு என்ன செய்வோம்? கோவ இடத்துல குணம் இருக்கு. குணம் இடத்துல கோவம் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. குணம் இருக்க இடத்துல கோவம் இருக்கக்கூடாது. ஆனா என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? கோவம் இடத்துல குணம் இருக்குன்றாங்க. அது தப்பான மொழி. அப்ப இறை குணம்னா என்ன? இறை குணங்களை பேணிக் கொள்றதுக்கு தொழுகை பேணிக் கொள்றதுதான் உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல உணர்வு பேணிக் கொள்ளுதுன்னு சொல்றான். 24:20. 24:20. இன்னும் உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருப்பேன். ஒவ்வொருத்தரையும் தத்தினாயிரம் சொல்றான். உங்கள் மீது அல்லாவுடைய அருளும், என்னுடைய அருளும்
என்னுடைய கருணையும் இல்லாதிருப்பின் என்ன இருக்கும்? உடனுக்குடன் பிடிக்கப்பட்டிருப்போங்கிற. நீங்க செய்ய தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பதில்லைங்கிறான். இறைவன் மன்னிப்பவன் கருணையாளன். வாழுங்காலங்கள் நம்ம எவ்வளவு தவறு செஞ்சிருக்கோம். இறைவன் உடனுக்குடன் பிடிச்சா என்ன ஆகும்? உலகத்துல ஒரு உயிரும் மிஞ்சிருக்காதுங்கிற. அப்ப இறைவன் மன்னிப்பவனா இருக்கான், கருணையாளன் இருக்கான். நம்ம ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறோம் சக மனிதரை அப்படின்னா? உரிமை, பெருமையும் இருக்கு, அதுல உரிமையும் இருக்கு. உரிமை என்ற பேர்ல பெருமை பலிக்கணும். நான் சொன்னா நீ கேட்கணும். குடும்பங்கள்ல மனைவிய, பிள்ளைகளை, இல்லை சில குடும்பங்கள்ல கணவனை, பிள்ளைகளை, இப்படி மாறுபாடுது, அவ்வளவுதான். ஆனா அந்த உரிமை என்ற பேர்ல பெருமை ஒன்றுன்னு செய்யறோம். ஏன் சொல்லி கேட்க மாட்டேங்கிற, நான் சொன்ன ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பிடிவாதமும் கோபமும் சண்டையும் சச்சரவு வந்துட்டு இருக்கா இல்லையா? விரல் சொல்றேன், உங்கள் மீது அல்லாவின் அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருப்பின், மேலும் நிச்சயமா அல்லாஹ் இறக்கமுடையவனாகவும் அன்புடையவனா இருக்கின்றான். இந்த குணத்தை பின்பற்றுங்கிறான். நான் இறக்கமுடையவனா இருக்கேன், நீங்க இறக்கமுடையவனா இருக்கீங்க. மனைவி மேல இறக்கமுடையவனா இருக்கீங்க, கணவன் மீது இறக்கமுடையவர்களா இருக்கீங்க, பிள்ளைகள் மீது இறக்கமுடையவர்களா இருக்கீங்க, நட்பு மீது உறவு மீது இறக்கமுடையவர்களா, மனிதன் மீது இறக்கமுடையவர்களா இருக்கீங்க. இறை குணத்தை பின்பற்றுங்க, சரியா? அப்ப அல்லாவின் இறக்கமும் அவனுடைய அன்பும், அல்லாஹ் இறக்கமுடையவனா அன்புடையவனா இருக்கின்றான். அத்தியாயம் 3:53. அல்லாவுடைய அருளின் காரணமாக நீர் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். தூதர்கிட்ட சொல்லும்போது சொல்றான். ஆனா தூதர் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அல்லாவின் அருளின் காரணமாகவே நீர் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். நடந்து கொள்ளுங்கன்னு சொல்றான். யார்கிட்ட? குடும்பத்தார்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகள் கிட்ட, சகோதர சகோதரி கிட்ட, பெற்றோர்கிட்ட. நீர் அவரிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். நீர் அவரிடம் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தமுடையவராக இருப்பீர்களானால். எப்படி கடுகடுப்புடையவரான? கோவக்காரா. கணவனை கண்டாலே பயம், ரொம்ப கோவக்கார். அப்பா கண்டா பயம், ரொம்ப கோவக்கார். அண்ணனை கண்டா பயம், ரொம்ப கோவக்கார். சில இந்த அம்மாவை கண்டாலும் பயம், ஏன்னா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. மாமியா கண்டா பயம். இப்படி மனிதர்கள் பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? ரொம்ப கோவக்காரனா இருக்காங்க, அடிச்சிருவாங்களோ, திட்டிடுவாங்களோ, எது சொல்லிடுவாங்களோ, மனம் சங்கடப்படுத்திடுவாங்களோ, காயப்படுத்திடுவாங்களோ. அந்த பயம் எப்பயும் உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்லி சொல்றாங்க. எல்லாருக்கும் மனம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுல உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. உணர்வு மதிங்கிறான். ஒவ்வொருத்தர் உணர்வையும் மதிங்க, இறை குணங்களை பின்பற்றுங்க. எப்படி? அல்லாவுடைய அருளின் காரணமா நீ அவரிடம் மென்மையாங்கிறான். வன்மையா நடக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிக்கணும். மென்மையா நடந்து கொள்ளுங்கன்னா நம்ம வன்மையா நடந்துக்கிறோம் குடும்பத்துல. அப்ப மென்மையா நடந்து கொள்ளுங்க. நீர் கடுகடுப்புடையவராகவும் கடின சித்தம் என்ன? பிடிவாதம், நான் சொன்னா கேட்டுதான் ஆகும். இது கடின சித்தமுடையவராகும் ஈர்ப்பீர்களானால் அவர்கள் உண்மை விட்டு ஓடி போயிருப்பார்கள். பெருமாள் குடும்பங்கள்ல ஓடி போறாங்களா இல்லையா? மனைவி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இல்லையா? அப்ப பிள்ளைகள் நம்மகிட்ட விலகி போயிடுறாங்க. மனசுல முதல்ல வீட்டு விட்டு போறாங்களே, மனசுல விலகி இருக்கிறாங்க. கண்டாலே பயம், பக்கத்தை விட்டு வரமாட்டாங்க, பயந்து பயந்து நிற்பாங்க. இப்போ மனசொல்ல ஓடி போயிடுறாங்க முதல்ல. அப்ப உண்மை விட்டு அவர் ஓடி போயிருப்பார்கள். எனவே அவரை பொறுத்துக் கொள்வீராங்க. குடும்பங்கள்ல ஒருத்தர் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், இன்னும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். பொறுத்துக் கொள்ளுங்க. சரி, தவறா இருந்தாலும் சரி மன்னிங்க, விட்டு கொடுங்க, அவங்களுக்காக நல்லெண்ணம் கொள்ளுங்க, அவங்க மீது பிரார்த்தனை பண்ண, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண. இப்படி அவர்களுக்காக அவர்களை பொறுத்துக் கொள்வீராக. அவ்வாறே அவர்களுக்காக மன்னிப்பு தேடுவீராங்க. கண்டிக்க வேண்டாம், கண்டிங்க, அதுக்காண்டி தண்டிக்க வேண்டாம். கண்டிப்புங்கிறது ஒரு கனிவா பணிவா நல்லெண்ணம் கொண்டு கண்டிக்கிறது. தண்டிக்கிறது எப்படி? கோபம் கொண்டு, உணர்ச்சப்பட்டு, பெருமை கொண்டு தண்டிக்க கூடாது. தண்டிக்கிறது நம்ம யாரும் கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, மனிதர்களுக்கு உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க கண்டிப்பரா இருங்க, கனிவோட. தண்டிப்பரா இருக்காதீங்கிறான். அதனால அவர்களுக்காக மன்னிப்பு தேடுகிறாங்கிறான். இறைவன்ட்ட மன்னிப்பு தேடுங்க, அவங்களோட பாவத்துக்கா, உங்களுடைய பாவத்துக்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு தேடுகிறா இருங்க. தவிர சகல காரியங்களும் அவருடன் கலந்தாலோசனை செய்யும். சகல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய விருப்பத்தையும் கேளுங்க, உங்களுடைய விருப்பத்தையும் சொல்லுங்க. நிர்பந்தம் கூடாது. இந்த மார்க்கத்தை நிர்பந்தம் கூடாது. நான் சொன்னா செஞ்சுதான் ஆகணும், நான் சொல்றதான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த மார்க்க நிர்பந்தம் கிடையாது. அதனால ஒருத்தர் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு வாழணும், இறை குணங்களோட வாழுங்க. அப்ப அவங்களுடைய விருப்பங்களை கேளுங்க, உங்களுடைய விருப்பத்தையும் சொல்லுங்க. சகல காரியங்களும் அவருடன் கலந்து ஆலோசனை செய்யும். பின்பு நீர் முடிவு செய்து விட்டார், அல்லாஹ் மீதே பொறுப்பேற்றுக் கொள்கிறார். ஒரு காரியத்துல கலந்தாலோசனை பண்ணியாச்சு, முடிவு பண்ணியாச்சு, சரி இறைவன்ட்ட பொறுப்பு படிப்போம், எது நன்மையாக இருக்கும் அவன் நமக்கு கொடுப்பான், நமக்கு செய்வான், நமக்கு உதவி செய்வான்றது அந்த இடத்துல ஒரு லேசா ஒரு சுமமான முடிவுக்கு போயிடும். இல்லை நான் சொன்னதான் சரி, நான் சொன்னதான் சரி, திருப்பி அந்த பிடிவாதம் கூடாது. அல்லாஹ் மீதே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. நிச்சயமா அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்றுவரை நேசிக்கின்றான். அப்ப இறைவன் மீது பொறுப்பை பிடிச்சிட்டு அங்க பொறுமை மேற்கொள்ளணும். அப்ப தன் மீது பொறுப்பேற்று இறைவன் நேசிக்கின்றான் இல்லையா?
அப்ப இறை குணங்கள் எப்படி இறை குணங்களே வாழ்றோமா அப்படின்னா இறை குணங்களே வாழ்றதில்லை. கருணை உள்ளவும் இல்லை நம்மள்ட்ட. மனிதத்தை காட்டுவோம், பிற மனிதத்தை காட்டுவோம், குடும்பத்தில் இருக்காது. பிறருக்கு நம்மளை பெருமைக்காக காமிச்சுப்போம், நல்லவ மாதிரி காமிச்சுப்போம். நான் கோவப்படுற மாதிரி கோவப்பட மாட்டேன், ரொம்ப பொறுமையாளி, ரொம்ப உதவி செய்யறது அப்படி மற்றவங்களுக்கு பெருமையாக மற்ற காமிச்சுப்போம் தவிர குடும்பத்தை கேட்டால் சொல்லுவாங்க, எவ்வளோ கோவக்காரம் தெரியுமா எங்கள் வீட்டுக்காரு, என் மனைவி எவ்வளோ கோவக்காரம் தெரியுமா, எவ்வளோ பிடிவாது தெரியுமா, என் பிள்ளைங்க எவ்வளோ அடம்பிடிப்பாங்க தெரியுமா அப்படின்னு குடும்பங்களில் தான் தெரியுமே தவிர வெளியே எல்லாருமே நல்லவங்களாவே இருப்போம். மேல் பூச்சி உள்ளுக்குள்ள ஆனால் இரவு சொல்கிறேன், நீங்கள் எனக்கு அஞ்சு கொள்ளுங்க, நான் கவனித்தவனா இருக்கேன், உற்று நோக்கியனா இருக்கேன், எனக்கு எதுவும் மறைந்ததா இல்லை. அப்போ இறை குணங்களை யார் பின்பற்றாங்களோ அவரும் தொழில் நிலைநாட்டக்கூடியவர்கள், இறை வணக்கத்தை நிறுத்தி நிற்பவர்கள், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், இறை குணங்களை பின்பற்றக்கூடியவர். 4:36 4:36 வெறும் அல்லாவே வழிபடுங்கள். அல்லாஹ் என்ன படைத்தவனே வழிபடுங்க அர்த்தம். அல்லானா படைத்தவன், உருவமற்றவன். அல்லானா ஒரு மதத்துடையது கிடையாது. இஸ்லாமில் யாரும் அல்லாஹ் பார்த்ததில்லை, கிறிஸ்தவர் யாரும் அவர் கடவுளை பார்த்ததில்லை, இந்துக்கள் யாரும் அவங்க கடவுளை பார்த்ததில்லை. எல்லாமே ஒரு கற்பனையில் இருக்கணும். அல்லானா படைப்பாளன், படைத்தவன், உருவமற்றவன். அது அல்லான்னு சொல்லலாம், கடவுள் சொல்லலாம், இறைவன் சொல்லலாம், பகவான் சொல்லலாம், தேவுடுன்னு சொல்லலாம், அப்படியே காடு சொல்லலாம். அல்லாஹ்க்கு அழகிய பண்பு இருக்கு, எந்த பேருக்கு ஒன்று அழைக்கலாம், ஆனால் உருவம் கொடுக்கூடாது. அப்ப இங்க அல்லாவே வழிபடுங்கள் அப்படின்னா படைத்தவனே வழிபடுங்கள், அவனுடன் எதனையும் இணையாக்காதீர்கள். இறைவனுக்கு எதனையும் இணையாக்கக்கூடாது, யாரையும் இணையாக்கக்கூடாது. அப்படி இணையினா என்ன, இதுதான் என்னை வாழ வைக்கும், இதுதான் என்னை பாதுகாக்கும், இதுதான் எனக்கு உதவி செய்யும், இவங்க தான் என்னை வாழ வைப்பாங்க, இவங்க தான் என்னை பாதுகாப்பாங்க, இவங்க தான் உதவி செய்வாங்க. அப்போ மனிதர்களையோ பொருளையோ படைப்பின எந்த படைப்பினையும் இதுதான் என்னை வாழ வைக்கும், இதுதான் என்னை பாதுகாக்கும்ன்றது இணை வச்சிடக்கூடாது. இதான் இணைப்பு. இணைப்பு இறைவன் மன்னிக்க மாட்டான், இணைப்புறத இறைவன் மன்னிக்க மாட்டான். அப்ப அல்லாவை வழிபடுங்கள், தொழில் நிலைநாட்டு இறை குணங்களை வழிபடுங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் வழிபடுன்னு அர்த்தம், அல்லாவுடைய பண்புகள் நல்ல குணமாக கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நல்ல குணங்களை வழிபடுறது. அவனுடன் எதனையும் இணையாக்காதீர்கள், யாரையும் இணையாக்காதீர்கள். தாய் தந்தைகளுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டுள்ள உறவினர்களுக்கும் அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் கூட்டாளியா இருப்போருக்கும் நேர்வழி இருப்போருக்கும் உங்களுடைய உதவியாளர்களுக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்க. இது இறைவனை வழிபடுறது, இறை குணங்களோட வாழ்றது. இது அன்போடு உபகாரம் செய்யுங்கள். திருப்பி படிக்கிறேன். தாயேந்தருக்கு அன்போடு உபகாரம் செய்யுங்கள், நெருங்கிய உறவினருக்கு அன்போடு உபகாரம் செய்யுங்கள், அனாதைகளுக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள், ஏழைகளுக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள், அண்டை வீட்டுள்ள உறவினர்களுக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள், அருகிலுள்ள அண்டை வீட்டாருக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள், கூட்டாளியா இருப்போருக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள், உதவியாளருக்கும் அன்போடு உபகாரம் செய்யுங்கள். உபத்திரம் பண்ணக்கூடாது, உபகாரம் செய்யணும். அன்புடன் சொல்றான், கருணையோட, இரக்கத்தோட, மன்னிக்கிற குணத்தோட, சகிப்புத்தன்மையோட. சரியா? அன்போடு உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமா அல்லாஹ் கர்வமுடையோரையும் வீண் பெருமையுடையோரையும் இருப்பவர் நேசிப்பதில்லை. யார் நேசிப்பதில்லை? கர்ம உடையவரையும் வீண் பெருமையுடையும் நேசிப்பதில்லை. அதனால அத்தியாயம் 22:77 குர்ஆனை ஏன் படிக்கணும் அப்படின்னா, இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியார். உணர்வா கொடுக்கப்பட்டிருக்கு, உள்ளத்துல உணர்வை இழந்துட்டோம், இறையை மறந்துட்டோம், இறைவனை மறந்துட்டோம். அதனால வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காலகட்டங்களையும் தூதர் வருவாங்க, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேதத்தை வாழ்க்கைக்கு வழிகாட்டியார். 22:77 நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இடையில, மனிதருக்கு இடையில இறைவனுக்கு பயந்து பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையை கைவிடுங்க. பெருமை யார் குணம்? சைத்தானுடைய குணம். பணிவு யாருடைய குணம்? மனிதனுக்கான குணம். அப்ப பெருமையை கைவிடுங்கள், இன்னும் உங்கள் இறைவனையே அழையுங்கள், மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மையே செய்யுங்கள். இறை குணங்கள்ல வாழுங்கிற. நன்மை செய்யணும், இறை குணங்கள்ல வாழணும், உணர்வுகளை வாழணும், உள்ளட்சத்தோட வாழணும். உள்ளட்சம் இல்லாமல் உணர்வு கிடையாது, உணர்வு இல்லாமல் உள்ளட்சம் கிடையாது. உள்ளட்சமும் உணர்வும் இறைவனை வழிபடக்கூடியது, இறை குணங்கள். அதனால தொழுகைனா இதுதான் தொழுகை. இப்போ ஒவ்வொரு ஆயத்து படிக்கிறோம் இல்லையா, இதுதான் தொழுகையில ஓதுவாங்க. என்ன ஓதுறதுன்னு தெரியாது. இப்படி நான் 5 வேளை தொழுகிறேன், இந்த தொழுகையில நான் இந்த வேளை தவறாமல் தொழுகிறேன்னு வாங்க. தொழுகை என்ன? முதல்ல இந்த ஆயத்துக்களை, இந்த அவசரங்கள்ல இறைவன் சொன்ன இந்த உபதேசங்களை பின்பற்ற தொழுகை. ஆனா எத்தனை பேருக்கு நம்ம இதான் ஓதுறோம்னு தெரியுமா? நமக்கு புரியாத மொழியில, தெரியாத மொழியில படிச்சுட்டு நான் ஓதிட்டேன், இதுல புண்ணியம் கிடைச்சிரும், நான் தொழுதுட்டேன் புண்ணியம் கிடைக்காது. அதுபடி வாழணும். ஒவ்வொரு வசனங்கள் படி நம்ம சாட்சியாளராக வாழணும்.
அப்ப என்ன சொன்னா, நம்பிக்கொண்டவர்களே, மூமின்களே, நம்பிக்கொண்டவர்களே, நீங்கள் பணிவுடன் நடந்து கொள்ளுங்க. மனிதர்களில பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் பெருமையை கைவிடுங்கள். பெருமை இல்லாத மனிதர் யாரு இருக்கு? நீங்க பெருமை யார் குணம்? சைத்தானுடைய குணம். என்ன சொல்றான்? பெருமை கொள்றான். மனிதனை படைத்து இந்த மனிதனை நான் பிரதிநிதி ஆக்க போறேன்னு சொன்னோன்னே என்ன பெருமை கொண்டான்? என்ன நெருப்பால படைச்ச, அவளை மண்ணால படைச்ச, பெருமை கொண்டானா? அடுத்து எப்போ போறாம கொண்டான் சைத்தான்? மனிதனுக்கு அனைத்து ஞானம் கற்றுக் கொடுக்கப்படும் போது, ஆதம் மனிதனுக்கு அனைத்து ஞானம் கற்றுக் கொடுக்க போடும்போது போறாம கொண்டான். அப்ப பெருமையும் போறாம யாரு குணம் அப்படின்னா சைத்தானுடைய குணம். அப்ப நம்ம இறை குணங்களை பின்பற்றணுமா, சைத்தான குணம் பின்பற்றணும்? சைத்தான குணம் தான் பின்பற்றிட்டு இருக்கோம். நம்மகிட்ட பெருமை போறாம மனிதர் இல்லாம இல்லை. பெருமையும் போறாமையும் இல்லாத மனிதர்களே கிடையாது. யாரையாச்சும் புகழணும், இல்லை யாராச்சும் புகழணும் விரும்புறோம், அவ்வளவுதானே. என்னை யாராச்சும் புகழணும், நான் யாரையாச்சும் புகழணும். என் தேவையின் போது மற்றவங்களை புகழ்ந்துருவேன். அதே பெருமை கொள்ளும் போது என்னை யாராச்சும் புகழணும்னு நினைக்கிறோம். மறைமுகமாக இருக்கு, வெளிப்படையாகவும் இருக்கு. வெறும் சொல்றேன், நீங்க பெருமையை கைவிட்டுருங்கிறான். சைத்தானை கைவிட்டுருங்கன்னு அர்த்தம். பெருமை கைவிட்டா சைத்தானை விட்டுருங்க. பெருமை விட்டா கோபம் போயிடும். பெருமை விட்டா அவசரம் போயிடும். பெருமையை விட்டா சந்தேகம் குழப்பம்லாம் போயிடும். இந்த பெருமை இருக்க வரைக்கும் எல்லாமே இருக்கும். எல்லா கெட்ட குணங்களும் இந்த பெருமையில இருக்கு, போராமையில இருக்கு. அப்ப இறைவன் சொல்றா, பெருமையை கைவிட்டுருங்க, நீங்க இறை குணங்களோடு வாழுங்க. இன்னும் உங்கள் இறைவனையே அலையுங்கள், மேலும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நன்மை செய்யுங்கள். அதில் இறை குணங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தியானம்னா என்ன? இறை குணங்களோட வாழ்றது. தியானம்னா கண்ண மூடி உட்காந்துக்கிட்டு நான் இறைவனை உணர்ந்துட்டேன், அறிஞ்சிட்டேன், அப்படி கிடையாது. என்னுடைய குணங்களை உணர்றது தான் இறைவனை உணர்றது. என்னுடைய குணங்களை உணர்றது தொழில் இல்லாட்டுறது. என்னுடைய குணங்களை அறியறது தியானம். கண்ணை மூடி தியானிக்கிறது இல்லை. கண்ணை வெளிச்ச நிலையில என்னுடைய பார்வை சரியா இருக்கா, எண்ணம் சரியா இருக்கா, என்னுடைய செயல் சரியா இருக்கா அப்படிங்கிறது தன்னைத்தானே உணர்றது தான் தியானம். அது தன்னை உணரும் போது இறைவனை உணர்றோம், இறை குணங்களை உணர்றோம். இறைவனை உணரும் போது இறைவன் நம்மளை பற்றி திருப்தி கொள்றோம். ஆனால் இறை குணங்களை விட்டுறோம். இறை குணங்களை விட்டு என்ன செய்யறோம்? சைத்தானுடைய குணங்களை பிடிச்சுக்கிட்டு அதுல பெருமை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை அழிக்கக்கூடிய அளவுக்கு, சபிக்கக்கூடிய அளவுக்கு. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை எப்படி அவனை அழிக்கணும், அவனை சபிக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கு. மறைமுகமா இருக்கு, வெளிப்படையாம இருக்கு. இனி மதங்களா பிரிஞ்சிட்டோம், ஜாதிகளா பிரிஞ்சிட்டோம். இதெல்லாம் எதை இறை குணமா? இதெல்லாம் ஒரே இறைவன் தான் எல்லாரும் தெரியும். ஒரு வானம், ஒரு பூமி, ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒன்று தானே. அப்ப இதெல்லாம் யார் படைச்சா? அவன் தான் நம்மளை படைச்சிருப்பான். வெவ்வேறு கடவுளா இருந்தா வெவ்வேறு வானம் பூமி இருக்கணும், வெவ்வேறு சூரியன் சந்திரன் இருக்கணும். இல்லையே, எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு கடவுள், எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் தான். எல்லா கடவுளும் ஒண்ணு கிடையாது. அப்ப அறியாம சொல்றது என்ன? எல்லா கடவுளும் ஒண்ணு இல்ல, எல்லாத்துக்கும் கடவுள் ஒண்ணு. அப்ப இறை குணங்கள் வாழ்றதுதான் எல்லா மதம் போதிக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு மதம்? மனம் தானே இங்க வேணும். மனதை பின்பற்றோமா, மதத்தை பின்பற்றோம்? மதத்தை பின்பற்றிட்டு இருக்கோம். மனசை தான் பின்பற்றோம். மனம் தான் இறைவனுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கிற, மதத்துக்கும் இறைவனுக்கும் தொடர்பு கிடையாது. செயலுக்கும் நன்மைக்கும் தீமைக்குமான கூலி நமக்கு கொடுக்கப்படும். அதுக்கான தொடர்பு தான் இறைவனுக்கு நமக்குள்ளே தவிர சடங்கு சமுதாயத்துக்கு இறைவனுக்கு தொடர்பு கிடையாது. 28:83 அத்தியாயம் 28:83. ஒவ்வொருத்தரும் தொழுகையில இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா? நம்ம என்ன தொழுகையில ஓதுறோமோ அதை திருப்பி தமிழ்ல படிச்சு பார்க்கணும். நான் இதை தான் நான் நடைமுறை கொண்டேனா, இல்லை இறைவன்ட்டே திருப்பி சொல்றேனா? தொழுகை என்ற பேரை நான் ஓதிட்டேன், ஒரு 10 சூறா தெரியும், ஒரு 10 ஆயத்து தெரியும். இதுதான் நம்ம திருப்பி திருப்பி பெரும்பாலானவர்களுக்கு. ஒரு சிலருக்கு ஃபுல்லாவே தெரியும், குர்ஆன் முழுக்க தெரியும், மனப்பாடம் பண்ணிருப்போம். ஆனால் அரபி மொழியில. தமிழ்ல திருப்பி எடுத்து திரிச்சு பார்க்கணும். ஓ, இது எப்படி நான் வாழ்றேனா, சாட்சியா இருக்கிறேனா, இதுக்கு உண்மையா இருக்கனா அப்படின்னு பார்க்கணும். 28:83 அந்த மர்மையின் வீட்டை எதை இறைவன் வாக்களிக்கிறானோ, இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுல உங்களுக்கு நன்மைக்கான கூலி கொடுக்கப்படும், தீமைக்கான கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு வாக்களிக்கிறானோ அந்த மர்மையின் வீட்டை பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்காத விரும்புவோருக்கே நாம் இதை சொந்தமாக்கி வைப்போம். இப்படி பெருமை கொள்ளவும் குழப்பத்தை உண்டாக்காவும் விரும்பாதவருக்கே, குழப்பத்தை விரும்பலையோ, யார் பெருமை கொள்ளலையோ அவளுக்கு நாம் சொந்தமாக்கி வைப்போங்க. இறை குணங்கள்ல வாடகை சொந்தமாக்கி வைக்கும். ஏனெனில் பயபக்தியுடையருக்கே முடிவானது உண்டு. பயபக்தி யாரு? இறை குணங்களோடு வாழக்கூடியவர்கள், கருணை உள்ளமுடையவர்கள், மனசாட்சியை பின்பற்றக்கூடியவர்கள், நியாய உணர்வை பின்பற்றக்கூடியவர்கள், இறக்க குணமுடையவர்கள், இவரெல்லாம் பயபக்தியுடையவர்கள். பயபக்தியுடையவர்களுக்கே முடிவானது உண்டு. அப்ப இறைவன் என்னது, எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? நம்மள அழகிய செயலோட யார்? அழகிய சொல் எதுல இருக்கு? இறை குணங்கள்ல தான் இருக்கு. இறை குணம்னா என்ன புரிஞ்சுக்கணும். இவருடைய பண்புகள் குர்ஆன்ல படிக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்துக்குள்ளே அவனுடைய பண்பு இருக்கும். மன்னிப்பவன், கருணையாளன், இரக்கமுடையவன், விட்டு கொடுப்பு, சகித்தன்மையுடையவன், இப்படி நிறைய குணங்கள் இருக்கும். அந்த பண்புகளை நம்ம புரிஞ்சுட்டு இதுல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். ஆனா பெரும்பாலும் மற்றவங்களை பார்ப்போம். எப்படி மற்றவங்களை பார்ப்போம், நல்ல குணம் இருக்கா,
நல்ல செயல் செய்கிறாங்களா, உண்மை பேசுகிறாங்களா, நியாயமாக மற்றவங்கள தான் பார்ப்போம். ஆனால் நம்மளை பார்க்க மாட்டோம். நம்மளை பார்க்கணும். ஏன்னா யாருடைய கூலியும் அவரவருக்கு, அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. பிறரை பற்றி மற்றவங்க கேட்க மாட்டான், நம்மளை பற்றி மற்றவங்களையும் கேட்க மாட்டான். கணவனை பற்றி மனைவியோ, மனைவி பற்றி கணவன்ட்டையோ கேட்க மாட்டான். பிள்ளைகளை பற்றி பெற்றோர்ட்டையோ, பெற்றோர் பற்றி பிள்ளைகள்ட்டையோ கேட்க மாட்டான். அவரோ செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறை குணங்களை பின்பற்றணும், தனித்துவத்தோடு பின்பற்றணும்.